வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரில் ஒரு சூப்பரான ஒரு சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் எப்படி பண்ணணுங்கிறதையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1.5 கப்பு சோயா எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். மூடி போட்டு ஊற வச்சிடலாம். மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் கருவேப்பிலையும், அப்புறம் இது இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் வச்சு இடித்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதை அது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே பச்சை மிளகாய் போட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம். அதனால் காரம் நல்லாவே இருக்கும். மல்லித்தூள் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 கப்பு கூட இல்லை, அதுக்கு கம்மியாக தான் தண்ணி ஊற்றிட்டு இதை ஊற்றிட்டு சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றுறத விட சுடு தண்ணி ஊற்றினா அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சு வச்சிருந்தோம்ல, அதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தொக்கு மாதிரி ரெடியான இந்த மசாலாவில் நம்ம இங்கே தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த சோயாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த சோயாவை போட்டுட்டு நம்ம இன்னும் உப்பு போடவே இல்லை. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சோயாவுக்கு உள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். அந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் போட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இதில் உள்ள இந்த மசாலாலாம் இறங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு மசாலா ரெடி. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா தண்ணியெல்லாம் அந்த மீல் மேக்கரை பார்க்கும்போது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது மசாலாலாம் உள்ள இறங்கி இதை மூடி வைக்க வேண்டாம். இங்கே நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த 3ஐயும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் அந்த
மீல் மேக்கரை பார்க்கும்போது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது மசாலாலாம் அதில் இறங்கி. இதை மூடி வைக்க வேணாம். இது மேலே நம்ம வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டுடலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச மசாலாவை அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா போட்டாச்சு. இல்லை லாஸ்ட்டு ஃபைனலாக ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இந்த தேங்காவை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் இதில் அடுப்பில் வைக்க வேண்டாம். நல்லா ஒரு கிளறிட்டு அந்த சூட்லேயே அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ வாசனை சூப்பராக இருக்குது. இப்போமே இவ்வளோ நேரம் அந்த வாசனை அவ்வளோவா தெரியலை. அந்த தேங்காவோட மசாலா போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒரு செகண்ட் இந்த சூட்டில் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிடலாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸோடெல்லாம் வச்சு இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு வாசனை நான்வெஜ் சமைச்ச மாதிரி இருக்குது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஒரு 2 நிமிஷம் அந்த ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்குறதுக்காக மூடி வச்சுருந்தேன். இப்போ லாஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக நம்மளோட மீல் மேக்கர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.